கோயிங் வித் ட்ரெண்டு. Do you know one thing? எனக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸு, ட்ரோல்ஸு, ரோஸ்ட்டு, ஈவன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரீசெண்டாக இதில் என்னாச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த வார்த்தையை சொல்லவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது பொண்ணே இல்லடா போண்டா முக்கா. ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணுது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு சம்திங் இது வந்து நார்மலாக தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் உங்களோட சிரிப்பு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணி பார்க்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோவை நீங்களே பாருங்களேன். பாத்தீங்கல்ல, காமெடி நல்லா இருக்கா? அப்படியே அந்த பொண்ணை மட்டும் ஜூம் பண்ற பாருங்களேன். Bro had a 1% work on his content. Still he failed to do. யாரா நீங்களாம்? எங்க இருந்தா வராங்கன்னு தெரியலங்க. இதை சப்போர்ட் பண்ணாதீங்க, இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க மக்களே. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ கண்ட்ராவியா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ், ஓவரால் பார்க்கையில ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ரியாக்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. பட் அவ்வளவும் ஆர்டிஃபிஷியல். அதாவது அவங்க போட்டோ மட்டும் தான் உண்மை, அந்த பேக்ரவுண்ட்ல சிரிக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல். பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. யாரை நம்புறதுனே தெரியல தாசனா. போங்கடா, சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த கேன்சல் கல்ச்சர்னு இருக்குல்ல, அதை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வாங்க. அதாவது ஏஐல நான் எதுல கொண்டு வர சொல்றேன்னா, ஏஐ வச்சு மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிடலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ், அந்த மாதிரியான கண்டென்ட்ல நீங்க வந்து கேன்சல் கல்ச்சர் கொண்டாங்க. இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஒரு சில மீம்ஸும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மீம், காப்பிரைட் மியூசிக் வந்தா காப்பிரைட் வந்துடும். நேம் திஸ் மூவி, ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. எந்திரன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இல்லையா? எந்திரன் 2. Now I opening the comment section. எந்திரனுக்கும் அழகிய நெஞ்சும் அலுமை சா. That's good, you know. ஐஸ்வர்யா ராயும் அலுமினிய நாயும். இது கூட ஓகே தான். வசீகரன் ஆளும் என்று ஒருத்த கூட எந்திரன்னு பேர சொல்லல. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி எதுக்கு இந்த வார்த்தை வருது? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எனக்கு கடுப்புமே. இதுக்கு டப் பண்ணலன்னா மனுஷனே கிடையாதா? இந்த வாரங்க திருந்துங்கடா பாய்ஸ். ரிப்போர்ட் மாதிரி இவளுக்கு முன்னாடி பைக்க தூக்கிட்டு கேவலப்படுத்தாதீங்கடா. நல்லா இருப்பியா? ஒரு பையன் எடுத்திருக்கான், புரியுது, அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. அது சிம்பிளா டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன சொல்றது, அவனும் விடுறதா தெரியல, பின்னாடி பின்னாடி போறான். அதுவும் ரியாக்ஷன், அதுவும் இந்த ஆதிரி ரியாக்ஷன்லாம் சும்மாவே அது அந்த ரியாக்ஷன் பண்ணுவோம். ஒரே வாரத்துல 80K to 120K to 250K. என்னடா நடக்குதுங்க? அப்படியே என் பேஜையும் ஃபாலோ பண்ணு. அது இப்படி பேசி பேசியே தான் வளர்த்து விட்டானுவோம். இப்போ இந்த இதாலையும் அது மறுபடியும் ஃபாலோ கூட தான் போகுது.
அதனால என்ன சொல்ற வரேன்னா, என் பேச்சை ஃபாலோ பண்ணுங்க. நக்கு செத்த பையல பிச்சை எடுக்கிறான்டா வாய்ஸ், எல்லாரும் பிச்சை எடுக்கானுங்க. ஒரு போஸ்ட் போதும், ஓஹோன்னு ஒரு 2 மீம் விழுந்துச்சுன்னா போதும், கப்பு கப்புன்னு வந்து விடுறானுங்க. அப்படியே அலையா வச்சு பிடிக்க வேண்டியிருக்கு இவனுங்களை. இந்த நிலை மாறணும், மாறும். நானே அப்படிதான் இருக்கேன். திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது பாய்ஸ். நம்மளே திருத்திக்கணும் பாய்ஸ், வேற யாரும் திருத்தலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. சிலையோ அந்த தகப்பனாச சுத்துதையா அடிச்சு பூக்கும் வம்சத்து கதையே உள்ளதையா. நீ பிறந்தா செத்தேன்னு இருக்க, நான் வாழ்ந்து காட்டி வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணி செத்துவேன். நல்லா இருக்கு ஒரு மாதிரி. அந்த ரீசெண்டாக அதை வச்சு நிறைய கதை கிரியேட் பண்ணுறது நல்லா இருக்குது. பட் ரியல் லைஃப்பில் மேக்ஸிமம் அது வாய்ப்பு கிடையாது. பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், ஸ்மால் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. நான் சத்தியமாக கிடையாதுப்பா. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. மக்களே, சே நோ டு ஏஐ. அதாவது ஏஐ யூட்டிலைஸ் பண்ணுங்க பாய்ஸ், அதை கம்ப்ளீட்டாக மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? நிறைய கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி. எஸ், அந்த ஃபர்ஸ்ட் சொன்னால அதே கேர்ளை தான் சொல்கிறேன். நெவர் சப்போர்ட் ஹிம், நெவர் சப்போர்ட் ஹர், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னைக்கு நீ மூஞ்ச காட்டி ஒரு சிரிப்பு கூட உன்னால சிரிக்க முடியல, அதை ஏஐ வச்சு தான் பண்ணணும்னா உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது கேளுங்க, கேட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரியான கேள்விகள், அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அபியூஸ் பண்ணிடுறாங்க, ஓகேவா? இந்த சின்ன சின்ன விஷயங்களை யூட்டிலைஸ் பண்றதுக்காக ஏஐ இருக்கலாம், அதை உலகமா மாத்திராதியோ, வளர்ந்து போகணும். எவ்வளவு கண்டு வச்சிட்டேன் இன்னைக்கு தாண்டா வீடியோ நிறைய எடுத்துக்கேன் நானா இது. பாய், வீடியோ கட் ஆகுது. நான்லாம் எவ்வளோ சென்சிட்டிவான பர்சன்னா, இப்போ வந்து இர்ஃபான் ஸ்வி வந்து ஒரு வீடியோ பண்ணுறாருல, அதில் வந்து ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் பயமாக இருக்குது, எங்கேயும் சிரிக்காமல் விட்டு யாருக்காவது அந்த 1000 ரூபா மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு மேலே பார்க்க முடியாதுப்பா, வேறு ஏதாவது ஒரு ஆள் சிரிக்காமல் விட்டாவோ அப்படின்னு சொன்னால் மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு